ஹாய். நிஷாவோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ரிப்போர்ட்டை காமி 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 என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? நிஷாவுக்கு வந்து என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க. ரத்தம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 7.3 தான் இருந்துச்சு. இது எதுக்கு ரத்தம் இல்லை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபேமிலிங் பிளான் வந்து நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற. ஃபேமிலிங் பிளான் பண்ணுற? ஃபேமிலிக்கு என்ன பிளான் பண்ணுற? என்னடி பண்ணுற? எப்படின்னா என்ன சொல்கிறது, குடும்ப கட்டுப்பாடா? அது பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து கேட்டுட்டோம். எங்களுக்கு வந்து பேபிலாம் இனி இல்லை, நான் வந்து மாசமாகவும் இல்லை. அந்த ரிப்போர்ட்டை காமியா? சும்மா வந்து நிஷா மாசமாக இருக்கேன், எப்படி தூக்காது அப்படி தூக்கான்னு சும்மா தான் சொல்லுவார். எங்களுக்கு 2 பேபி மட்டும்தான், மறுபடியும் நாங்கள் வந்து பேபிலாம் வேண்டான்ட்டோம். ரிப்போர்ட்டை காமியா? இதுதான் நிஷாவுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்றத வந்து. என்ன டெஸ்ட் எடுத்தாங்க? இந்த நோட்டில் பார்க்கல வந்து 7.3 புள்ளி இருந்துச்சா ரத்தம். இதில் வந்து 9.1 இருக்குது. இப்போ வந்து அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணலான் இருந்தோம். அதுக்குள்ளேயும் செல்வா வந்து வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதனால் நானும் வேண்டான்ட்டேன் அவங்கள்ட்ட. வந்து எதனால் அப்படின்னா வந்து தரணி ஸ்கூலுக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம். எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3-4 நாளாக எந்திரிக்க முடியாது. அப்புறம் தரணி ஸ்கூலாலாம் ஸ்கூலுக்கு விட முடியாது. அதனால் மே மாதம் லீவில் வந்து செல்வாவும் வண்டி ஓட்ட வந்து ஊருக்கு போயிடுவார். தர்ணேஷுக்கு தியாவுக்கும் லீவாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க. அதுக்காக இங்கே உள்ள எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போய் நாங்கள் எல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அது என்னடி? அது இதுதான் ப்ரெக்னன்சி கார்டு. சரி சரி, முடிஞ்சிச்சு. இனிமேல் யாருமே எந்த வீடியோனையும் கமெண்ட் பண்ண வேணாம். நிஷாக்கா மாசமாக இருக்கீங்களான்னு. அது மாதம் இல்லை, என்னோட தொப்பை. ஏன்னா வந்து 2 பேபி வந்து 2மே வந்து நார்மல் டெலிவரி தான். அப்போ வந்து எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தனால வயிறுலாம் கட்டலை. இது என்ன வந்து வலிக்குதுன்றக்காக கட்டாம ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுத்ததுங்க. இந்த இருக்கு, இதுதான் எழுதி கொடுத்தது. எத்தனாம் தேதி போனேன்? இது வந்து தைராய்டு இருக்கான்றதுக்காக டெஸ்ட் எடுத்து பார்த்தது. தைராய்டு இல்லைன்னு வந்து ரிப்போர்ட். இது அந்த ரிப்போர்ட். இது எத்தனாம் தேதி போயிருக்கோம் இங்கே போட்டிருக்கு பாருங்க. 19ஆம் தேதி போனோம். இன்னைக்கு டேட் என்ன? 21. முந்தா நாள் போனோம். போயிட்டு டெஸ்ட் இதெல்லாமே வந்து முந்தா நேற்று வந்து பார்த்துட்டு வந்தோம். ஒன்றும் இல்லை. ஓகே பாய். சரி, எல்லாம் வந்து ரத்தம் கரெக்டாக இருக்கு, எல்லாம் பண்ணிக்கலான்னு சொன்னோம். செல்வா தான் அதுக்குள்ளேயும் வேண்டாம் அப்படின்ட்டாரு. நானும் வேணாம். நான் எங்கடி வேணான்னு சொன்னேன்? என்கிட்ட முதல்ல நீ கேட்டியா? ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு வேணான்னு நான் சொன்னேன்னா? ஏதாவது நான் வேணான்னு சொன்னேன்னா? போய் பண்ணிக்கன்னு தானே சொன்னேன். உங்கள் அம்மா நீங்கள் சொன்னாதானே உங்கள் அம்மா சரியும்பாங்க. நீங்கள் சொல்லாமல் எப்படி உங்கள் அம்மா ஐயோ அவன் ஃபோனில் வேணாங்கிறானே நான் வந்து செருப்படுது அவங்க தான் என்னை பயமுடிச்சு விட்டாது. அதனால் அத்தையும் அப்படி சொன்னாங்க. அதனால் தியா தர்ணேஷும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட முடியாது. அதனால் இப்போ என்னன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 20 நாள் தான் இருக்குது, எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டதுக்கப்புறம் நம்ம போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காக வெயிட்டிங் பண்ணி எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது போதும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. போயிட்டு இன்னொரு 20 நாள் 25 நாள் கழித்து நம்ம போய் பண்ணிட்டு வந்தோம். ஓகே பாய். பாய்.